நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறேன். ஆன்மீகம் மற்றும் மனநோய். இதை முக்கியமாக குறிப்பிட்டு ஆக வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் மனிதர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வரலாம், அல்லது வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். அதே சமயம் அதையெல்லாம் நாம் தெளிவாக நிதானமாக கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் நிஜ வாழ்க்கை என்பது வேறு, அதில் ஆன்மீகத்தை எப்படி ஈடுபடுத்துவது என்பது வேறு. இப்பொழுது எனக்கே 19 வயதாகும் 20 வயதாகும்போது ஆன்மீக சம்பந்தமான அனுபவங்கள் ஏற்பட்டன. ஒரு சூப்பர் பிறவியாக என்னை நானே கருதி கொண்டேன். அதனால் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டன. உண்மை புரியும் பொழுது இப்பொழுது அது கடினமாக தோன்றுகிறது. ஸோ ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள், வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று அடிக்கடி செக் செய்து கொள்ளுங்கள். என்னதான் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் அதற்காக நீங்கள் ஒரு இயேசுநாதரோ விவேகானந்தரோ புத்தரோ கிடையாது. உங்கள் மன திருப்திக்கு நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், அவ்வளவுதான். பெரும்பான்மை இந்த காலத்தில் அப்படித்தான். தியானம் செய்யுங்கள், கடவுளை கும்பிடுங்கள். அதே சமயம் நிஜ வாழ்க்கையையும் மறக்க வேண்டாம், கற்பனைக்குள் மூழ்க வேண்டாம். ஆன்மீகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவருடைய அனுபவமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால் இதில் தேவையில்லாமல் முரண்பட்டு சண்டை போட்டுக்கொள்வது அல்லது வேறு மதத்தை சேர்ந்தவர்களுடன் முரண்படுவது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது மாதிரி விஷயங்களால் வாழ்க்கையில் நான் நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறேன். எனவே இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் தங்களுடைய ஆன்மீக ஈடுபாடு எந்த லெவலில் இருக்கிறது என்பதை அடிக்கடி பார்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு. இதை அன்பர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கே அருள்வாக்கு சொல்கிற மாதிரி ஒரு சக்தி ஏற்பட்டு அதனால் கடும் பிரச்சனைகளை சந்தித்து அதிலிருந்து மீள்வதற்குள் போதும் என்று ஆகிவிட்டது. என் சொந்த அனுபவத்தின் அடிப்படையிலேயே இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். 20 வயதில் ஏற்பட்ட விஷயம் இப்பொழுது எனக்கு 60 வயதாகிறது. இந்த 40 ஆண்டு காலம் எனக்கு ஏற்பட்ட இழப்புகள் எல்லாம் சொல்லி மாளாது. எனவே ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள், வேண்டாம் இருங்கள். அதே சமயம் நிஜ வாழ்க்கையிலும் எச்சரிக்கையாக இருங்கள். அனைவருக்கும் இதை ஒரு தெளிவுபடுத்தவே இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.